குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு சிரிப்பும் சாகசமும் புத்திசாலித்தனமும் கலந்த ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை நடக்கும் இடம் பச்சை பசேல் என்று மரங்கள் நிறைந்த ஒரு அமைதியான காடு. அந்த காட்டில் மெதுவாக வீசும் காற்றும் இனிமையாகப் பாடும் பறவைகளும் எல்லாமே ஒரு கனவு உலகம் போல இருக்கும். அந்த காட்டில் ஒரு ரொம்பவே விசேஷமான குரங்கு வாழ்ந்தது. அது சாதாரண குரங்கல்ல குழந்தைகளே, அது பேசக்கூடிய குரங்கு. ஆனால் அது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்காது. தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் புத்திசாலியாக நடந்து காட்டும். அந்த குரங்குக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. எதையும் அவசரமாக செய்யாது. முதலில் கவனிக்கும், பிறகு அமைதியாக யோசிக்கும். அதுக்குப் பிறகுதான் என்ன செய்யணும்னு முடிவு செய்யும். அந்த காட்டுக்கு அருகில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பல குழந்தைகள் வாழ்ந்தார்கள். பள்ளி முடிந்ததும் அவர்கள் எல்லாரும் அந்த காட்டுக்குப் போய் விளையாடுவதை ரொம்ப விரும்புவார்கள். அந்த குழந்தைகள் இந்த பேசும் குரங்கை ரொம்ப நேசித்தார்கள். ஏனென்றால் அது சிரிக்க வைக்கும், வேடிக்கையாக நடக்கும், அதே நேரத்தில் ஒரு நல்ல நண்பன் போல எப்போதும் அருகிலேயே இருக்கும். ஒரு நாள் அந்த குழந்தைகள் எல்லாரும் வழக்கம் போல காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். மரம் ஏறி குதித்தார்கள், சிரித்து ஓடினார்கள். அந்த நாள் முழுக்க சந்தோஷம்தான். ஆனால் சிறிது நேரம் கழித்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அவர்கள் ரொம்பவே விரும்பிய ஒரு விளையாட்டுப் பொருள் எங்கோ தெரியாமல் போயிற்று. அந்த நேரத்தில் குழந்தைகளின் முகத்தில் கவலை தெரிந்தது. சிலருக்கு பயம், சிலருக்கு குழப்பம். என்ன செய்யலாம் என்று யாருக்கும் புரியவில்லை. அப்போதுதான் குழந்தைகளே, அந்த பேசும் குரங்கு அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்தது. யாரும் பதறாமல் இருக்கணும் என்பதைப் போல மெதுவாக நடந்தது. அது அவசரப்படவில்லை, ஓடவில்லை, கத்தவில்லை. அமைதியாக சுற்றிலும் பார்த்தது. மரங்களையும் இலைகளையும் தரையையும் கவனமாக பார்த்தது. குழந்தைகளும் அந்த குரங்கை பார்த்து மெதுவாக அமைதியானார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பிரச்சனை வந்தால் அழுதாலும் பயந்தாலும் தீர்வு கிடைக்காது என்று. அந்த குரங்கு சொல்லாமலேயே ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தது. அவசரம் வேண்டாம், அமைதி போதும். அதுக்குப் பிறகு குழந்தைகள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். யாரும் தனியாக ஓடவில்லை, யாரும் சண்டை போடவில்லை. ஒவ்வொருவரும் ஒரு சின்ன உதவி செய்தார்கள். அந்த பேசும் குரங்கு முன்னால் நடந்தது. குழந்தைகள் அதை நம்பி பின்னால் வந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் தேடிய அந்த விளையாட்டுப் பொருள் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். அந்த நிமிஷம் கவலை சிரிப்பாக மாறியது. பயம் சந்தோஷமாக மாறியது. குழந்தைகளின் கண்களில் மீண்டும் ஒளி, முகத்தில் பெரிய சிரிப்பு. அந்த குரங்கு அமைதியாக சிரித்தது. அதுக்குத் தெரியும், இன்று குழந்தைகள் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று. அந்த நாளுக்குப் பிறகு அந்த குழந்தைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தார்கள். நண்பர்களோடு சேர்ந்து தீர்வு தேட ஆரம்பித்தார்கள். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நான் உங்களுக்கு மெதுவாக சொல்ல விரும்புவது இதுதான். பிரச்சனை வந்தால் பயப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அமைதியாக யோசிக்கவும், நண்பர்களோடு சேர்ந்து செயல்படவும். அப்படி செய்தால் எந்த சிக்கலும் சின்னதாகிவிடும். அந்த காட்டில் அந்த பேசும் குரங்கும் அந்த புத்திசாலி குழந்தைகளும் இன்றும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். சிரிப்போடும், நட்போடும், புத்திசாலித்தனத்தோடும். இந்த கதையை கேட்ட நீங்களும் நாளை நல்ல நண்பர்களாக, புத்திசாலி குழந்தைகளாக வளர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையோட நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை சந்தோஷமாக இருங்கள் குழந்தைகளே.